பொன்னி என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நிறைய ரவுடீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னியோட மாமனார் மாமியார் இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போஸ்டர் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குற பொண்ணு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதுவே நீ ஓவராக பண்ணுறியா, இப்போ இரு என்ன பண்ண போகிற, அவங்க இருக்க பேனரே வந்து கிழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து பொன்னி போய் தடுக்கிறாங்க. அவங்க கையில் அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே வராரு நம்ம வந்து சக்தி. சக்தி வந்து அது ரவுடிஸ் கிட்டேருந்து பொன்னியை வந்து காப்பாற்றுறாரு. பொன்னி கையில் 2 கையிலையுமே வந்து அவங்க வந்து வெப்பன்ஸை வந்து கையில் பிடிச்சதால அவங்க கை ஃபுல்லாகவே வந்து காயமாயிடுது. நிறைய வந்து பிளட் வந்து போயிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. 2 கையுமே கட்டி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி, என்னாச்சு பொன்னிக்கு அப்படின்னோடனே, என்ன ஏதாவது ஒன்று பொன்னிக்கு ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ ஏமா அவங்க கிட்டலாம் போய் சண்டைக்கு போகிற, அவனுங்களாம் ரவுடிஸ்மா, நம்மளுக்கு எதுக்குமா அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க மாமா. உடனே வந்து, இல்லை மாமா, என் கண்ணு எதிரவே வந்து போஸ்டர் கிழிச்சாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதனால தான் பேனரே கிழிக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னு தான் நான் ஓடி போய் அதை தடுத்தேன் மாமா அப்படின்னு. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, இதெல்லாம் சர்வ சாதாரணமா, இந்த மாதிரி ஃபீல்டில் எல்லாருமே இப்படி தாம்மா பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீ கவலைப்படாதம்மா, ஏமா இப்படி பண்ணி இப்போ பாருமா 2 கையுமே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி சக்தி, போயிட்டு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டு பொண்ணியை சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அப்படின்னோடனே, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் சக்தி என்ன பண்ணாரு, கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. இங்கே பாரு, நான் உடம்பு சரியில்லாமல் எப்படி என்னை கவனிச்சுக்கிறேன், அதோட 3 மடங்கு நான் உன்னை கவனிக்க போகிறேன் அப்படின்னோடனே, என்ன சக்தி இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் அடி எனக்குலாம் ஊரில் நிறைய பட்டிருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. பார்த்தா கை வந்து சாப்பிட முடியல. என்ன, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கையில் எடுத்து சாப்பிட்ற, எப்படி உன்னால் முடியும், கையை கட்டியிருக்குல்ல, சரி ஸ்பூன் கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட முடியாது, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஊட்டி விடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொண்ணு. அடுத்து வந்து, இங்கே பாரு, உனக்கு A to Z வேலை நான் தான் செய்வேன், நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்ட, குளிப்பாட்டினேன், அதுக்கப்புறம் எனக்கு எல்லா வேலையும் நீ பார்த்து. என்னது குளிப்பாட்டுறீங்களா, என்ன சொல்கிறீங்க சக்தி, ஆமாம் எல்லாமே நான் தான் பார்க்க போகிறேன். ஐயோ சக்தி, அதெல்லாம் வேணாம் சக்தி, கம்முன்னு இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கே இது சரியாயிடும், தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியாது, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன், புரியுதா, ஏன் உன்னோட saree கூட நான் கட்டி விடுவேன். என்னது saree கட்ட போகிறீங்களா, ஐயோ நான் சும்மா சொன்னேன், நீ கவலைப்படாதே, என் அக்கா வந்து கட்ட சொல்கிறேன், நான் வந்து உனக்கு மற்ற எல்லா வேலையும் நான் செய்கிறேன், ஓகேவா, சாப்பாடு ஊட்டுறது, உன்னை பார்த்துக்கிறது எல்லாமே நான் தான் செய்ய போகிறேன். வேணா சக்தி, உங்களுக்கு வேலை இருக்கும், அதெல்லாம் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உன்னை கவனிக்கிறது இல்லாமல் எனக்கு என்ன வேலை, நீ என்னை எப்படிலாம் கவனிச்சிக்கிட்டே பொண்ணு, நான் உன்னை கவனிக்க வேணவா, அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தரமாட்டியா சொல்லு அப்படின்னோடனே, சரி சக்தி அப்படின்றாங்க. அடுத்து வந்து, இரு டேப்லெட் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து டேப்லெட் கொடுத்து அப்படி படுக்க வைக்கிறாரு. சரி இங்கே பாரு, உனக்கு கை அடிபட்டிருக்கு, கீழே உன்னால் படுத்துக்க முடியாது, அதனால் பெட்டு மேலே படுத்துக்க. பெட்டு மேலேயா, ஆமாம், இதில் என்ன இருக்குது, நான் இந்த சைடு ஓரம் படுக்க போகிறேன், நீ அந்த சைடு ஓரம் படுக்க போகிறேன், அதனால் கீழே இல்லை சக்தி, நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இங்கே பாரு கை ஊனி எழுந்துக்கணும், உன்னால் எழுந்துக்க முடியாது, பெட்டுனா நான் பக்கத்துலேயே படுத்து பார்த்துப்பேன்ல அப்படின்னோடனே, இல்லை சக்தி அது வந்து அதெல்லாம் தெரியாது, நீ பெட்டு மேலே தான் படுக்கிற, போதுமா, இந்த டைம்லலாம் எப்படி நீ படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக படுக்க வைக்கிறாரு. சரி எதுவாக இருந்தாலும் கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து அவங்களால மறுபடியும் எழுந்துக்கவே முடியல, தண்ணி வேணும்னு எழுந்துக்கிறாங்க. உடனே சக்தி வந்து, என்னை எழுப்பலாம்ல, எதுக்கு நீ எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஓடி வந்து கொடுக்குறாரு. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாரு. இங்கே வந்து உஷாவும் அவங்க கேங்கும் செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. என்ன இந்த பொண்ணுக்கு பணிவிடை எல்லாருமே பண்ணும் போட்டிருக்க அப்படின்னு